அவர் நமது அடைக்கலமும் பெலனும். இந்த வசனத்துல என்ன ரொம்ப பாதித்த வார்த்தை? அவர் என் பெலனாயிருக்கிறார். ஆமென். He is my strength. இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நாம ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ், ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கின்ற பாதைகள் எப்படிப்பட்டவைகள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பலனை கம்ப்ளீட்டா உரிந்து கொள்ளுகிற சேலஞ்சஸ். We face challenges that drain our strength. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்மளை மீண்டும் கட்டுகிறவர். இல்ல, சிம்பிள். நம்ம ஃபோனில் சார்ஜ் குறைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? நேராக நைட்லேயோ இல்லை எங்கேயாவது நம்ம போய் சார்ஜரில் போய் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்ட உடனே இட் கெட்ஸ் இட்ஸ் பவர். இன்றைக்கு அப்படி நமக்கு ஒரு சார்ஜர் உண்டு. நம்மளை மீண்டும் கட்டுகிறவர், நம்மளை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு. வசனம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, என்னை பலப்படுத்தின அப்படின்னு இருக்கா? ஒரு முறை தான்ப்பா உன்னை நான் பலப்படுத்துவேன், அதுலேயே நீ வாழ்ந்துடணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்லலை. நம்மளை பலப்படுத்துகிற அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் எப்போ போய் அவர்கிட்ட நின்னாலும் சார்ஜ் ஏறும். அவரிடத்துல போய் சார்ந்து இருந்தால் பவர் பேங்க் மாதிரி சார்ஜ் ஏறும். அப்படி நம்மளை பலப்படுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பலன் என்கிற இந்த வார்த்தையை ERV டிரான்ஸ்லேஷன், ஈஸி ரீட் வெர்ஷனில் நான் வாசித்தேன். Do I have my phone here? Okay. ஈஸி ரீட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வெர்ஷன் இருக்கு. அந்த வெர்ஷனில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனம் சொல்லுகிறது, அக்கா இந்த பைபிள் எங்கே கிடைக்கும்? ஈஸி ரீட் பைபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைபிள்லாம் வாங்க வேண்டாம். உங்களுடைய ஃபோன்ஸில் ப்ளே ஸ்டோரில் போய் விவிலியம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் தமிழினுடைய ஒரு 3 டிரான்ஸ்லேஷன்ஸ் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்யூம்னிக்கல் தமிழ் கத்தோலிக்க வெர்ஷன், ரெண்டாவது ERV ஈஸி ரீட் வெர்ஷன். இது 2 வெர்ஷனையும் நம்ம அங்கே பார்க்கலாம். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நம் வல்லமையின் ஊற்றாய் இருக்கிறார். தொல்லைகள் சூழ்கையில் நாம் அவரிடமிருந்து எப்பொழுதும் உதவி பெறலாம். Where is the voice coming from? கிருபா. ஓகே, thank you கிருபா, thank you. தேவன் நம் வல்லமையின் ஊற்றாய் இருக்கிறார். பெலன் அப்படிங்கிற நம்மளுடைய பவர் வேதாகமத்தில் பெலன் அப்படின்னு போடப்பட்டிருக்குது, ஸ்ட்ரென்த். ஆனால் ஈஸி ரீட் வெர்ஷனில் இந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மற்றொரு வார்த்தை அவர் வல்லமையின் ஊற்று. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, அவர் பலப்படுத்தினவரா பலப்படுத்துகிறவரா? ஊற்றுனா சுரந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். ஊற்றுனா சுரந்துக்கிட்டே இருக்கும். அவர் சுரக்கிற, நம்மளுக்கு பலனை சுரக்கிற ஊற்றா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரிடத்துல பலனை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். ஓ, அப்பானுடைய ஒரு பாட்டு, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. இது ஃபாதர் பர்க்மன்ஸ் அப்பா எழுதின பாட்டான். ஆனால் அவருக்கே ஞாபகம் இல்லையா அந்த பாட்டை. ஒரு முறை போய் இப்போ பிரின்சிமாவும் லியோவும் போய் அங்கே அப்பா கிட்ட சொல்லும்போது, இது நான் அப்பா எழுதுனேன். ஆமாம் ஃபாதர், ஆனால் நீங்கள் அது வெளியில் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவருடைய காலிங்கில் எவ்வளோ அவர் ரொம்ப சின்சியராக இருக்கிறார் பார்த்தீங்களா? ஹிஸ் காலிங் இஸ் சாங்ஸ் அண்ட் தட் இஸ் ஹவு ஹீ இஸ் ஃப்ரம் த பிகினிங் டில் நவ். ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய காலிங்கில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம், அப்பா உங்கள் காலிங்கில் நீங்கள் ஜாக்கிரதையாக ஓடணும்னா, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கணும்னா, ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நம்ம ஓடணும்னா, நமக்குள்ள பலன் ஊறிக்கொண்டே இருக்கணும், அது இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, இன்றைக்கு இப்ப சொல்லுங்க, அவர் வல்லமையின் ஊற்றானவர். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, அவர் வல்லமையின் ஊற்று, அவர் வல்லமையின் ஊற்று. எத்தனை பேருக்கு ஆசை அந்த ஊற்று எனக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கணும்?
every time I fail, or every time I fall down, or every time I'm weak, ஒவ்வொரு நாளும் நான் பலனற்று போகும் பொழுதெல்லாம் எனக்குள்ள இருந்து இந்த ஊற்று ஊறணும். எனக்குள்ள சொல்லுங்க, ஊறி பெருகிடு, ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. அதனாலதான் கிருபா சொன்னது போல 1 சாமுவேல் 30 திரும்பி வந்து பார்க்குறாரு. தாவீது சிக்லாகில் எதுவுமே இல்லை, மனைவிகள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, எல்லாரையும் அவர்கள் சிறைப்படுத்தி கொண்டு போய்விட்டார்கள். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை கல்லெறியணும்னு வராங்க. அப்போல்லாம் அப்படியே ட்ரெயின் ஆகி போய் நிற்கிறாரு. சுத்தமாக அவரிடத்துல பலன் இல்லை. அந்த வசனத்தை போய் வாசிச்சிங்கன்னா அழுகிறதுக்கு பலன் இல்லாதபடிக்கு கம்ப்ளீட்டாக ட்ரெயின் அவுட். எத்தனை பேர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் அவுட் ஃபேஸை கடந்து போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இஃப் தேர்ஸ் எனிபடி இன் திஸ் குரூப் ஹூ இஸ் கம்ப்ளீட்லி ட்ரெயின்ட் அவுட், அக்கா என் லைஃப்பில் எல்லாமே ஐ எம் ஃபீலிங் வீக், ஏன்னா எனக்குள்ள பலனே இல்லை, நான் எவ்வளோ தான் தாங்கிக்கிறது, நான் எவ்வளோ தான் போராடுறது, ஐ ஃபீல் ட்ரெயின்ட் அவுட் டுடே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, டுடே த வேர்ட் இஸ் ஃபார் யூ. We have a spring of strength. வல்லமையின் ஊற்று நமக்கு இருக்கிறார். அவர் ஊறிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு அப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா அந்த ஊற்று எனக்குள்ள ஊற ஆரம்பிக்கட்டும் அப்பா. அன்றைக்கு தாவீது ராஜா தன்னுடைய தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டது போல he started accepting that spring of strength that was within himself. அந்த ஸ்ப்ரிங் ஊற ஆரம்பிச்சது, அந்த ஊற்று ஊற ஆரம்பிச்சது. அன்றைக்கு தாவீது தன் தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வசனம் இருக்கிறது. இன்றைக்கும் அப்படிதான் நீங்க ஆண்டவருக்குள்ள உங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ள போறீங்க. All of you are drained out today. அப்படியே கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், அப்பா எனக்குள்ள அந்த ஊற்று பெருக்கெடுத்து ஓடட்டும் அப்பா. அப்பா எனக்குள்ள அந்த ஊற்று, வல்லமையின் ஊற்று எனக்குள்ள ஊறட்டும். ஊறி பெருகிடு, ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு, ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஆமென். இன்றைக்கு அந்த ஊற்று மறுபடியும் சுரக்க ஆரம்பிக்குது. உங்களை பலப்படுத்துகிறார் கர்த்தர், உங்களை பலப்படுத்துகிறார். ஆமென். அதனால அவருடைய பலத்தினால தாவீது ராஜா எந்த ஒரு சேனைக்குள்ளையும் அவரால் பாய்ந்து போனார், எந்த ஒரு மதிலையும் தாண்டினார். உங்களாலையும் முடியும், உங்களாலையும் சேனைக்குள்ள போக முடியும், உங்களாலையும் மதில்களை தாண்ட முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள ஊறி இருக்கிறது தேவனுடைய வல்லமையின் ஊற்று. அது நமக்கு சத்துவத்தை கொடுக்கும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த ஊறி கொண்டிருக்கிற ஊற்று சத்துவத்தை கொடுக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்துவத்தை கொடுப்பார் ஆண்டவர். உனக்கு சத்துவத்தை கொடுப்பார். பலன் இல்லாதவனுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன் அவர். ஆமென். நீங்க சோர்ந்து போகாதீங்க. பக்கத்துல கை குலுக்கி சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க, வீக்கா ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஊற்று இருக்கிறது, அது வல்லமையின் ஊற்று, நமக்கு சத்துவத்தை தருகிற ஊற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஊற்று எதற்கு வேணும், அந்த சத்துவம் எதற்கு வேணும்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, பூமி நிலை மாறும், பூமி நிலை மாறி மலைகள், பூமி நிலை மாறி மலைகள் விலகினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார்,
நிலை மாறினாலும், எப்படி நிலை மாறுகிறது அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்றேன், இஃப் சேஞ்சஸ் ஹேப்பன் இன் யோர் லைஃப். சேஞ்சஸ் என்ன தெரியுமா? மாற்றங்கள். இன்னைக்கு நல்லா தான் பேசுவாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருப்பாங்க. இது நடக்குமா? நடக்கும். ஏன்னா பூமி நிலை மாறும். நிலை மாறுகிற மனிதர்கள் மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். இந்த பூமியில இருக்கிற ஒண்ணு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லை. இந்த பழைய முடிச்சூரை பார்த்தவங்களுக்கு அம்மா அப்பா சொல்வாங்க, நம்ம வீட்டை சுத்தி எதுவுமே இல்லம்மா, வெறும் கழனிதமா இருக்கோன்னுவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? மாற்றம் ஏற்பட்டுருச்சா? அப்போ மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். மனுஷங்களும் மாறுவாங்க, ஜனங்க மாறுவாங்க, சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இன்றைக்கு எந்த சூழ்நிலை மாறினாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்குள்ள வல்லமையின் ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கிறது. பூமி நிலை மாறினாலும் பரவாயில்ல, மாற்றங்கள் வந்தாலும் பரவாயில்ல. மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், நீங்க எதெல்லாம் மலையா யோசிக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு பலனா நீங்க யோசிக்கிறீங்களோ, ஒருவேளை உங்க பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், உங்களுடைய கையில இருக்கிற இருப்பு காசா இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட இருக்கிற எத்தனை பவுண்ட் நகையா இருக்கலாம். எது நீங்க மலை போல நம்பி இருக்கீங்களோ அது ஒரு நாள் இன்னைக்கு இருக்கலாம், இன்னொரு நாள் நம்மளை விட்டு போயிடும். மலைகள் எல்லாம் இன்னைக்கு அப்பா பேங்க்லப்பா இவ்வளோ இருக்குப்பா, திடீர்னு பார்த்தா 0 பேலன்ஸ் காட்டுது. ஏன்? இஎம்ஐ பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கும், மலை போல இருக்கு, ஆனா இல்லை. இன்னைக்கு மலையை பார்க்குறீங்க, ஆனா நாளைக்கே மலை இல்லை. மலைகள் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து, ஜலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சூழ்நிலைகள், உங்கள் சூழ்நிலைகளில் கொந்தளிப்புகள் ஏற்பட்டாலும், உங்களை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு பயங்கர கொந்தளிப்புகளை கொண்டு வந்தாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், அதிர்ச்சியூட்டுகிற காரியங்கள், திகிலூட்டுகிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தாலும் சொல்லுங்க, பயப்பட மாட்டோம். சத்தமா பயப்பட மாட்டோம். நல்ல சந்தோஷமா பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அல்லேலூயா. என்ன நடந்தாலும், மாற்றங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் கொந்தளிச்சாலும், நீங்க மலை போல நம்பி இருக்கிற ஒரு சில சூழ்நிலைகள் இல்லாமல் போனாலும், அதிர்ச்சிகளை நீங்க ஃபேஸ் பண்ணாலும், இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்குள்ள வல்லமையின் ஊற்றானவர் ஊறிக்கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு சத்துவத்தை தருவார். அந்த சத்துவம் உங்களை பயமில்லாதவர்களாய் மாற்றும். இததான் அதை முடிச்ச உடனே சேலா அப்படின்னு சொல்லி முடியறத நீங்க வாசிக்கிறீங்க. 3ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் சேலா. சேலானா என்ன அர்த்தம் தெரியுமா? பொறுமையா உட்கார்ந்து யோசிங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறுமையா உட்கார்ந்து யோசிங்க. இந்த பொறுமையா உட்கார்ந்து யோசிக்கிறது அண்ணன்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அவங்க பொறுமையா ஒரு இடத்துல உட்காருவாங்க, ஒன்றும் செய்யாமலே ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே அமைதியா இருப்பாங்க. நம்ம அக்காங்களால முடியாது. ஸோ இந்த வசனம் வந்து மோர் தென் அண்ணன்களுக்கு, அக்காங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் பதட்டப்படாமல், எனக்கும் சேர்த்து தான் உங்களை நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் காலையில் பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு. நான் எங்களுடைய எங்கள் ஸ்டாஃப் ப்ரேயரில் நான் சொன்னேன், காலையில் ஒரு மெயில் நான் பார்க்காம விட்டுட்டேன். ஒரு மெயிலை நான் ஒரு 2 வாரமாக பார்க்கல. நீங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கடினமான ஒரு மெயில் வந்திருக்குது. ஐயோ நம்ம பார்க்கலையே அப்படின்னு அந்த பதட்டத்தில் தலைவலி வந்துருச்சு எனக்கு. இப்போ நான் சொன்னேன், ஏசப்பா என்கிட்டயும் தான் நீங்கள் பேசுகிறீங்க. என் கணவர் சொன்னார், ஏன் பதட்டப்படுற, ஏன் பயப்படுற? இன்றைக்கு அக்காமாருங்க நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் என்ன தெரியுமா? என்ன ஆனாலும் சொல்கிறேன், பயப்படாதீங்க, பொறுமையாக உட்காந்து யோசிங்க, நிதானமாக உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க சிச்சுவேஷனை. உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆமென். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது வல்லமையின் ஊற்று. சொல்லுங்க, வல்லமையின் ஊற்று. அது நமக்கு சத்துவத்தை தரும்.
ரொம்ப வீக்காக இருந்தா அக்காமாருங்கெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணன்மாருங்கெல்லாம் பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 2 பாட்டில். எத்தனை பேர் அது உண்மையாக நம்புறீங்க? ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 பாட்டில் ஏற்றிட்டு வந்தா அம்மா கொம்பன் அம்மா கரெக்டாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி போய் ஏற்றின்னு வராங்க. ஏன் அப்படின்னா அந்த ட்ரிப்ஸை ஏற்றுனா உடம்புக்கு ஒரு, இன்னைக்கு நான் சொல்கிறேன், ட்ரிப்ஸை மொத்தமாக ஊற்றி விட்டுருவாங்க. எப்படி விடுவாங்க? ட்ராப் பை ட்ராப். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அதை? அந்த ஃபுல் பாட்டில் முடிகிற வரைக்கும் இட் கோஸ் இன் ட்ராப் பை ட்ராப். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊற்று உங்களுக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த அந்த ட்ரிப்ஸ் பாட்டில் வேணால் காலி ஆகும், ஆனால் அவருடைய பலன் குறைவதில்லை. அவருடைய பலன் குறையாது. அது கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஸ்ட்ரென்த். அந்த ஊற்று, வல்லமையின் ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும். ஆமென். அது உங்களுக்கு சத்துவத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். நம்ம பொறுமையாக உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்பர் 1. அல்லேலூயா. ஸோ வீட்டில் உட்காந்து பொறுமையாக உட்காந்து யோசிங்க. சுற்றி பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு நான் சொல்லுங்க, தேவன் எனக்கு ஒரு வல்லமையின் ஊற்றாக இருக்கிறார். நான் சத்துவம் நிறைந்தவன், நான் சத்துவம் நிறைந்தவள். என்ன ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன். தேவன் எனது. பாடுங்க, நீங்க தான் பாடணும். If you are receiving this word, I want you to participate with me. சத்தமா பாடுங்க. கூட யாராவது தூங்கி இருந்தாங்கன்னா ஒரு உலுக்கி அவங்களை எழுப்பி பக்கத்துல பார்த்து பாடுங்க. தேவன் நமது ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது, தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அல்லேலூயா. நமக்கு ஒரு வல்லமையின் ஊற்று உண்டு, மறந்துடாதீங்க. அதை பொறுமையா உட்கார்ந்து யோசிங்க, இதெல்லாம் உட்கார்ந்து தியானிங்க. இந்த ஊற்று நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கும், சத்துவத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமென். நமக்கு ஒரு ஊற்று மாத்திரம் இல்லை, ஊற்று ஆரம்பிச்சா எங்க போய் முடியும்? எந்த ஒரு விஷயத்துமோ ஒரு விஷயமோ அதனுடைய பிகினிங்ஸ் ஸ்மாலா இருந்தா அதனுடைய எண்டு ரொம்ப பெருசா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நாங்க நிறைய முறை இந்த சாட்சி சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய நதி எங்க இருந்து ஆரம்பிக்கும்? எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஒரு மவுண்டன்ல. எங்க இருந்து? ஒரு சின்ன ஊற்றுல இருந்து தான் ஆரம்பிக்கும். இல்லை, அந்த தலைக்காவேரியினுடைய கதையை உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். காவிரியை பார்த்து நம்ம வாயை புழக்கிறோம். திருச்சி போயிருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல எந்த ஆறு வரும்? 2 ஆறு வரும் திருச்சி போகும்பொழுது, பெரிய பெரிய ஆறுங்க. முதல் ஆறு கொள்ளிடம். முதல் ஆறு கொள்ளிடம். கொள்ளிடம் தாண்டி கொஞ்ச நேரத்தில் போனீங்கன்னா திருச்சி போயிட்டீங்கன்னா என்ன வரும்? காவிரி. இந்த காவிரி ஆறு நம்மளுடைய தமிழகத்தில் அது போய் சமுத்திரத்தில் போய் விழுந்துருது. ஆனால் ஆரம்பிக்கிறது எங்கே தெரியுமா? கர்நாடகாவில் ஒரு மலை பிரதேசத்தில், கூர்கில் அது ஆரம்பிக்குது. அப்போ ஊற்றா இருக்கிறவர் எங்கே போய் முடிகிறார்? நதியாய் நமக்குள்ள பாய்கிறார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஊற்று மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு நதி உண்டு. 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். சத்தமா வாசிக்கலாமா? ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள், அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், தேவனுடைய நகரத்தையும், உன்னதமானவர் வாசம் பண்ணும், உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும், பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும், சந்தோஷிப்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? உங்க சத்தத்தை உயர்த்தி. ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும், உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அந்த நதி என்ன தெரியுமா கொடுக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே.
ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இந்த பாட்டு பாடினாலே ஒரு 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 உற்சாகம் வருது இல்ல நம்மளுக்கு. பழைய பாடல்களுக்கு எவ்வளோ மகிமை இல்லை, அவங்க எவ்வளோ அனாயிண்டடா அந்த பாடலை எழுதி இருந்தா நமக்கு இப்படி ஒரு அந்த மகிமையை இப்பவும் ஃபீல் பண்ண முடியும். இன்னொன்னு, நம்ம பாடுறது எதுக்காக சந்தோஷம்? இயேசு என்னை சொல்லுங்க ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. இன்னைக்கு சொல்ற நமக்கு ஒரு நதி உண்டு, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நதி. ஆமென். அந்த நதி ஒரு நதி தான், சொல்லுங்க ஒரு நதி தான், ஒரு நதி தான். ஆனா அதுக்கு நீர் கால்கள் நிறைய இருக்கு. there are a lot of streams for that river. ரிவர் ஒன்று தான், சொல்லுங்க நதி ஒன்று தான். ஆனா அதனுடைய ஸ்ட்ரீம்ஸ், அதனுடைய நீர் கால்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் ஒருவர் தான், சொல்லுங்க ஆவியானவர் ஒருவர் தான். ஆனா அவருடைய நமக்கு அவர் செய்கிற நன்மைகள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு ஒரு நீர்க்கால். ஆவியானவர் ஒவ்வொரு நன்மைகளையும் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிற துணையாளர், அது ஒரு நீர்க்கால். அவர் நம்மளை தேற்றுகிற தேற்றரவாளன், அது ஒரு நீர்க்கால். நம்மளை சத்தியத்திற்குள்ள நடத்துகிறவர், அது ஒரு நீர்க்கால். அப்புறம் ஏசப்பா சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறவர், அது ஒரு நீர்க்கால். நமக்கு ஜெபிக்க தெரியாதுல்ல, நம்மளை ஜெபிக்க வைக்கிறவர், அது ஒரு நீர்க்கால். இந்த நீர்க்கால்கள் எல்லாம் தேவனுடைய நகரத்தை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. என்னக்கா இப்பதான் என்ன சந்தோஷப்படுத்தும்னு சொன்னீங்க, இப்ப தேவனுடைய நகரத்தை சந்தோஷப்படுத்தும்னு சொல்றீங்க. அப்ப நானும் தேவனுடைய நகரமும் ஒண்ணுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are the city of God. நீங்க தான் தேவனுடைய நகரம். ஆமென். சொல்லுங்க, நீங்க தான் தேவனுடைய, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதாம்மா தேவனுடைய நகரம். you are the city of God. ஆமென். நான் சென்னை சிட்டி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் சென்னையில வாழுகிறேன் அர்த்தம். யூ ஆர் த சிட்டி ஆஃப் காட். யார் உங்களுக்குள்ள வாசம் செய்றா? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்களா? அப்ப நீங்க தான் சிட்டி ஆஃப் காட், நீங்க தான் தேவனுடைய நகரம். உங்களை தான் ஆவியானவர் என்ற நதி, ஒரு நதி, பல நீர்க்கால்களை கொண்டு உங்களை சந்தோஷத்துல அவர் நிரப்புகிறவரா இருக்கிறார். ஆமென். உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் நான் இந்த நாளில் என் மகளுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பாடலினுடைய வரிகளே இதுதான். ஆக்சுவலாக நான் அதை லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். புறப்படுமே நதியாக என்னுள்ளிருந்து, மாற்றுமே செழிப்பான நகரினை போ. புறப்படுமே நதியாக என்னுள்ளிருந்து, மாற்றுமே செழிப்பாக ஏதேனை போல். நீ என்னில் மகிமைப்பட என்னுள் இறங்கி வாருமே, உம் நகரமாய் மாறிட நதியாய் புறப்படுவே. நீர் என்னில் மகிமைப்பட என்னுள் இறங்கி வாருமே, உம் நகரமாய் மாறிட நதியாய் புறப்படுவே. பாடுங்களா? ஆவியே நகரமாய். ஓ ஆவியே, மாற்றும் என்னை உம் நகரமாய். ஒரு நதி உண்டு, அந்த நதி நமக்குள்ளிருந்து புறப்படும் பொழுது நம் தேவனுடைய நகரமாய் மாறுகிறோம். தேவன் நமக்குள் வாசம் செய்வார், அவர் நம்மோடு கூட இருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ளே இருப்பார். இந்த நதியை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்கிறோம். ஆனால் இந்த நதியை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் அந்த நதியை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? கண்ணார இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம். இப்போ எல்லாமே ஃபீலிங்லேயும் இமேஜினேஷன்லேயும் இருக்குது.
எத்தனை பேர் நிஜமா போய் பார்க்கணும்னு ஆசை இல்லை? ஒரு சில பேருக்கு ஒரு சில இடத்துக்கு போகணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. அதை வந்து எப்படியாச்சும் போய் பார்க்கணும். செல்ராணி அம்மாவுக்கு எப்படியாச்சும் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிடணும். கரெக்ட் தானே? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இஸ்ரேல் போகணுன்ட்டு? எத்தனை பேருக்கு ஆசை? நிறைய பெண்கள் தான்ப்பா ஆசைப்படுறீங்க. அண்ணனுங்க சொல்ல மாட்டேன்றீங்களே. அண்ணனுங்களுக்கு முதல்ல செலவு ஞாபகம் வருது. அதான் அமைதியாக இருக்கிறாங்க. அண்ணன், ஆண்டவர் உங்களை கூட்டின்னு போகணும்னு நினச்சாருன்னா எவ்வளோ லட்சமானாலும் பேங்க் தேவையில்லை, பரலோகம் திறந்து கொடுக்கும். ஆமென். நீங்கள் நம்புனீங்கன்னா நம்மளால சர்ச்சாவே போக முடியும். ஹல்லேலூயா. அங்கே போய் ஒரு வர்ஷிப் சர்வீஸை நடத்துவோம். யோர்தானில் ஆண்டவருடைய ஞானஸ்நானம் எடுத்த அந்த ரிவரில் போய் நின்று நம்ம அப்படியே பாடுவோம். புறப்படுமே நதியாக என்னுள் இருந்து, மாற்றுமே செழிப்பாக நகரத்தை போல். புறப்படுமே நதியாக என்னுள் இருந்து, அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். மாற்றுமே செழிப்பாக நகரத்தை போல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஃப்ளைட் ஏறி போய் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மறுபடியும் இஸ்ரேல் தேசத்துக்கு நம்ம போக முடியுமான்னு தெரியல. ஆனால் நம்ம போவோம். சொல்லுங்க, நம்ம போவோம். யுத்தங்கள் ஓயும். அது கடைசியாக நான் வரப்போகிறேன். ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை அந்த வில்ல முறிச்சிருவார். அவரால் மட்டும்தான் முடியும். அதை யுத்தங்கள் ஓயும் பொழுது ஃப்ளைட்ஸ் எல்லாம் போக போகுது. ஆமென். இஸ்ரேல் தேசத்துக்கு நம்ம போய் நதிகளையும் ஆண்டவர் நடந்த இடங்களையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இது ஒரு சில பேருக்கு மாத்திரம் இந்த அனுபவம் இருந்தா கூட எல்லாருக்கும் ஒரு அனுபவம் நம்ம வேணும்னு ஆசைப்படணும். இட் should be in the bucket list of everybody. என்ன தெரியுமா? இந்த நதி தேவனுடைய புதிய எருசலேம் பட்டணம் இறங்கி வரும் பொழுது அந்த நதியை போய் நான் பார்க்கணும். அந்த நதி பக்கத்தில் நான் உட்காரணும். இது எத்தனை பேர் நீங்கள் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் நேற்று தினத்தில் அவள் வர்ஷிப் பண்ணும் பொழுது, நான் தேவனுடைய நகரமாய் மாறும் பொழுது கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் எனக்குள் வாசம் பண்ணி நான் தேவனுடைய நகரமா பூமியில மாறினேன்னா நான் அவருடைய நகரத்திற்குள்ள போய் வாசம் பண்ண முடியும். புரியுதா? அவர் எனக்குள்ள, சொல்லுங்க, அவர் எனக்குள்ள, நான் அந்த பட்டணத்திற்குள்ள. சொல்லுங்க, அவர் எனக்குள்ள, நான் அந்த பட்டணத்திற்குள்ள, புதிய எருசலேமுக்குள்ள நம்ம போய். வெளிப்படுத்தின விசேஷம் 22 நான் பார்க்குறோம். ஒரு நதி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்து வருகிறது. அதனுடைய கனிகள் ஒவ்வொரு மாதமும் கனி தருகிற கனிகளை நம்ம பார்ப்போம். விருட்சங்களை பார்ப்போம். தேவ தூதர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். எத்தனை பேருக்கு ஆசை? எத்தனை பேருக்கு ஆசை? இன்றைக்கு ஒரு நதி உண்டுன்னு சொன்னல, அந்த நதி நம்மளை அந்த நதியில கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். ஆவியே ஆவியே மாற்றும் என்னை உம் நகரமாய். பாடுங்கள் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி. ஆவியே ஆவியே மாற்றும் என்னை உம் நகரமாய். நான் ஆண்டவருடைய நகரமா, சிட்டி ஆஃப் காடா மாறிட்டேன்னா definitely I will be inside that city. I will be inside that city. இன்னைக்கு சொல்றேன், இந்த ஆவியானவர் நமக்கு உண்டு. அவர் நதியாய் இருப்பவர். நமக்கு எப்படி ஆண்டவர் வல்லமையின் ஊற்று இருக்கிறதோ, இன்றைக்கு நான் சொல்றேன், நம்மளை சந்தோஷிப்பிக்கிற நதி நமக்கு உண்டு. இன்றைக்கு சந்தோஷத்தை இழந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்க, உங்க பலனை இழந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு வல்லமையின் ஊற்றாய் உங்களை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க சந்தோஷத்தை நீங்க இழந்திருந்தீங்கன்னா, உங்க சந்தோஷங்களை சத்ருவானவன் திருடி கொண்டு போயிருப்பான் என்றா, இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு ஒரு நதி உண்டு. அது உங்களை சந்தோஷிப்பிக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கு ஆவியானவர்கிட்ட கேட்க போறோம், அந்த நதி எனக்குள்ளிருந்து புறப்படட்டும் ராஜா. அது என்னையும் நிரப்பி அது வெளியில பாய்ந்து ஓடும். ஆமென். இன்றைக்கு அந்த ஆவியானவர் என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. சத்ருவானவனுடைய பெரிய திருட்டு, ஸ்கேம், ஹைஸ்ட் எது தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பொண்ணோ பொருளோ இல்லை, உங்களுடைய சந்தோஷம், your happiness, your joy in the Lord.
அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே. அந்த பலனை குறுகி போக செய்யறான் பார்த்தீங்களா, உங்க சந்தோஷத்தை கெடுத்து. நெவர் அலோவ் சேட்டன் டு ராப் யோர் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். அப்படி ஜாய் இல்லாம போகுதுன்னா உடனே புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் உணர்த்துவார். மகளே, நீ இன்னைக்கு சேடா இருக்கிற, நீ இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிற, ஜாய்ஃபுல்லா இல்லைன்னா சத்ரு ட்ரை பண்றான் உன்னுடைய ஹாப்பினஸை திருடுறதுக்கு. நெவர் அலோவ் தட் ஃபார் சேட்டன். இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு நதி உண்டு, அந்த நதி தேவனுடைய நகரமாகிய என்னை சந்தோஷிப்பிக்கும். ஆமென். பாடுங்களேன். ஆவியே ஆவியே மாற்றும் என்னை உம் நகரமாய். ஓ ஆவியே ஆவியே மாற்றும் என்னை உம் நகரமாய். நான் தான் தேவனுடைய நகரம். சொல்லிக்கிட்டே இருங்க, தேவன் எனக்குள்ள வாசம் செய்றார்னா நான் தான் அந்த நகரம். நம்ம அந்த நகரத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு நதி உண்டு, நமக்கு ஒரு ஊற்று உண்டு, அது உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கும். நமக்கு ஒரு நதி உண்டு, அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு சேலா இருக்கா பாருங்க, 7ஆம் வசனத்துக்கு அப்புறம் சேலா இருக்கா, சேலா இருக்கா. இன்றைக்கு சொல்ற சேலானா என்ன அர்த்தம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பொறுமையா உட்கார்ந்து யோசி. பக்கத்துல பார்த்து அவங்கள ஒரு உலுக்கு உலுக்கி பொறுமையா உட்கார்ந்து தூங்காம யோசி. ஆழ்ந்த யோசனைக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். டீப் திங்கிங். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு பெண்கள் ஞாயிறா இருப்பதுனால ரொம்ப விசேஷமா ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் சொல்லிட்டா, ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை உங்களுக்காக. சரியா? ஆண்டவருடைய நகரமாய் நம்ம மாறும் பொழுது வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. 5ஆம் வசனம், ஆல் பெண்கள், ஆல் உமன். என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க கையில ஒரு பென்சில் பென் இருந்துச்சுன்னா கையில வச்சுக்கோங்க. சரியா? ஆல் த விமன். அண்ணன்கள்லாம் தயவு செஞ்சு பொறாமப்படாதீங்க. ஆமா, இது எங்களுக்கான ஞாயிறு. கண்டிப்பா மென்ஸ் டேன்னு வரும், அது என்னைக்கு ஞாபகம் வச்சு நீங்க கொண்டாடுங்க. நாங்க உங்களுக்காக என்கரேஜ் பண்ணுவோம். சரியா? ஓகே, பென்சில் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? ஓகேவா? நீங்க தான் அந்த நகரம். சரியா? அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் நான் சொல்றேன். தேவன், 5ஆம் வசனம், தேவன் அதின் நடுவில் இருக்கிறார். அதின் அப்படிங்கிற வார்த்தையை சர்க்கிளோ இல்லைன்னா அண்டர்லைன் பண்ணுங்க. அதின், தேவன் அதின் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அது அப்படிங்கிற வார்த்தையை சர்க்கிள் பண்ணுங்க ஆர் அண்டர்லைன். அண்டர்லைன். அதின், அது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதற்கு என்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைங்க. அதின், அது, அதற்கு அப்படின்னா ஏதோ ஒரு நான் லிவிங் திங். இப்போ ஒரு நாயை பார்த்து, இப்போ நாய்ங்களுக்குலாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஏன் அந்த நாய் அது வருது பாருன்னு தான் சொல்லுவோம். அது கிட்ட வருது. அப்போ ஒரு சில எந்தெந்த நான் லிவிங் திங் எதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப மரியாதை கொடுக்க மாட்டோமோ அதுக்கெல்லாம் அதின், அது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இட் என்கிற வார்த்தை, இட், தட். ஆனா இங்கிலீஷ்னுடைய NIV டிரான்ஸ்லேஷன், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் டிரான்ஸ்லேஷன்ல இந்த வசனத்தை யாராவது எடுத்து வாசிப்பீங்களா? கிருபா, கேன் யூ ஹெல்ப் மீ? God is within it இல்ல, her. God is within her. God is within her. She will not fall. அது அசையாதில்ல. She will not fall. God will help her. ஆண்டவர் அதற்கு சகாயம் பண்ணுவார் இல்ல, ஆண்டவர் அவளுக்கு சகாயம் பண்ணுவார். ஸ்பெஷலா இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு நான் சொல்றேன், God is personalizing this word for every woman who is sitting here, for every woman who is watching me online. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய நகரமாய் நம்ம மாறும் பொழுது நீங்க அசைக்கப்படுவது இல்லை, நீங்க கீழே விழுவது இல்லை, நீங்க சகாயம் பெற்றிருக்கிறவர்களாய் தான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே மறந்துடாதீங்க, you are very special in the eyes of the Lord.
கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இழந்து போன சந்தோஷத்தை, நிறைய பேர் சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்க. as it was in the beginning, அன்றைக்கு இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். you will get back everything that you lost, especially your happiness, especially your joy. amen. திருடன் கொண்டு வந்து திருப்பி கொடுத்துருவான். amen. hallelujah. amen. so ரெண்டு விஷயத்தை உட்கார்ந்து பொறுமையா பார்த்துக்கிட்டீங்களா? பொறுமையா உட்கார்ந்து தியானிச்சிட்டோமா? என்ன விஷயம்? நமக்கு ஒரு ஊற்று உண்டு, அது நமக்கு என்ன கொடுக்கும்? சத்துவத்தை கொடுக்கும். ரெண்டாவது, நமக்கு ஒரு நதி உண்டு, அது நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கும்? சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னும் ஒரு சேலா பாக்கி இருக்கு. இன்னும் ஒரு விஷயம் நம்ம பொறுமையா உட்கார்ந்து தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், நமக்கு எப்படி ஒரு ஊற்று உண்டோ, எப்படி ஒரு நதி உண்டோ, இன்றைக்கு 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் வசனத்துல, பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். என்னத்தை வந்து பார்க்கணும்? என்னத்தை வந்து பார்க்கணும்? அவர் செய்கைய, அவர் செய்யறத. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொல்றத செய்யறவர், செய்யறத சொல்றவர். ஆமென். நம்ம மாதிரி இல்ல. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நாளைக்கு செய்ய மாட்டோம். இல்லைன்னா ஒண்ணு செய்வோம், அதை சொல்லவும் மாட்டோம். மனம் மாற அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் தெய்வம், அவர் தெய்வம். அவர் சொல்லியும், சொல்லுங்க பக்கத்துல பார்த்து கேள், சொல்லுங்க, அவர் சொன்னாருன்னா செய்யாம விடுவாரோ? ஆமென். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஞாபகம் இருக்கா? இனி நீ அலைவதில்லை, இனி நீ சிறுமைப்படுத்தப்படுவதில்லை, இனி உன்னை பிடுங்கப்படுவதில்லை என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், நமக்கு எப்படி ஒரு ஊற்று இருக்கிறதோ, நம்மளுக்கு எப்படி ஒரு நதி இருக்கிறதோ, இன்றைக்கும் கர்த்தருடைய செய்கைகள் நம்ம மத்தியில இருக்கிறது. we have the Lord's doing amidst our. அவர் அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் செய்கிறார், நாளைக்கும் அவர் செய்வார். அவர் செய்கைகள் வல்லமை உள்ளவைகள். அவர் யோசனையில் மாத்திரம் மகத்துவர் அல்ல, செயலிலோ. எங்க அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துக்கு செஞ்சாருல்ல, இன்னைக்கு செய்யாம இருப்பாரா? அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறாரு, மகளே, அன்னைக்கு நான் செஞ்சேன், இன்னைக்கும் உனக்காக நான் செய்வேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா அவருடைய செய்கைகள் இன்றும் நமக்கு உண்டு. அல்லேலூயா. எப்படிப்பட்ட செய்கைகள் தெரியுமா? அதான் சொன்ன, அவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணுகிற செயல், தேவ செயல் நம்ம மத்தியில இருக்கிறது. அன்றைக்கு யுத்தங்களை இந்த சூழ்நிலை, இந்த சங்கீதம் 46 செனகரீப் கிட்ட வந்து அந்த ரப்சாக்கே வந்து அசீரியர்கள் கையில நம்ம இஸ்ரவேல் போய் மாட்டிக்கொள்ளும் பொழுது நடந்த இந்த சூழ்நிலையில எழுதப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்றாங்க. செனகரீப் வந்து அந்த ரப்சாக்கே வந்து இருதயத்தை அப்படியே இழைக்க பண்ணுகிறார். ஆனாலும் தேவனிடத்துல தங்கள் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். எசேக்கியா ராஜாவின் காலத்துல அந்த சூழ்நிலையில எழுதப்பட்ட அந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணினார். எங்கேயோ யுத்தம் நடக்குதுன்ற மாதிரி காட்டிட்டு எனிமி அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டாரு சாமி. இங்க யுத்தம் ஓஞ்சிருச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். தேவன் நமது அடைக்கலமும், தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைபிள் இஸ் such a beautiful book. நமக்கு சொல்லி தர்ற பாடத்தை கவனிச்சு பார்த்துக்கோங்க. முதல்லயே பைபிள் சொல்லுது, அவருடைய செய்கைகளை வந்து
பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ற வசனம் வருகிறது. என்ன வசனம்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வசனம் முதல் வந்துட்டு இந்த வசனம் ரெண்டாவது வந்ததுக்கு காரணம் இருக்குமா இருக்காதான்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கும்னு நினைக்கிறீங்க? முகாந்திரம் இருக்கா? முதல்ல ஆண்டவருடைய செய்கைகளை சொல்லிடுறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எதுவும் செய்யாத, அவர் செய்வாருன்னு அர்த்தம். அமர்ந்திருந்து அப்படின்னு இங்கிலீஷ்ல பி ஸ்டில் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பி ஸ்டில் அண்ட் நோ that I am God. இன்னைக்கு நான் சொல்றேன், there is a beautiful translation, TPT அப்படின்னு ஒரு translation, the passionate translation நினைக்கிறேன், the passionate translation. அதுல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, desist. be still அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா desist, அதாவது resist கேள்விப்பட்டிருக்கீங்க. resistனா என்ன? யாராவது உங்களை வந்து சண்டை போட்டாங்கன்னா நீங்க போய் அதை அவங்கள தடுக்கிறதுக்கு பேரு resist. இப்போ யாக்கோபும் அந்த ஏஞ்சல் ஆஃப் காடும் என்ன பண்ணாங்க? ரா முழுவதும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல. அது வந்து என்னன்னா, அவர் புஷ் பண்றாரு, இவரும் என்ன பண்றாரு? ரெசிஸ்ட் பண்றாரு. ரெசிஸ்ட்ங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. டுடே ஐ அம் டீச்சிங் யூ a new word, desist. DESIST, desist அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்டாப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங் நவ். பிகாஸ் நீ பண்ண தேவையில்லை. நீ பண்றது அது நடக்கிறத விட ஆண்டவருடைய செய்கைகள் உங்க வாழ்க்கையில நல்லாவே நிறைவேறும். ஆமென். ஸ்டாப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங். பி ஸ்டில்னா அப்படிதான். என் பிள்ளைங்க ஸ்டாச்சு விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க அப்படியே எங்கன்னா திரும்பி எதுனா ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸ்டாச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்களோ அதை ஸ்டாப் பண்ணுறது தான் ஸ்டாச்சுவுக்கு அர்த்தம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் யூ ஆர் ட்ரைங் டு டூ அக்கம்ப்ளிஷ் சம்திங் ஆன் யோர் ஓன். நீங்களாவே ஒரு சில விஷயங்களை கையில் எடுத்து நீங்க செய்யணும்னு பார்க்குறீங்க. கர்த்தர் இந்த நாளில் தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறாரு, ஸ்டாப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங், ஐ வில் டூ ஃபார் யூ. தேவ செயல், அவருடைய செய்கைகள் நம்மிடத்துல இருக்கிறது. அவருடைய செய்கைகளை குறித்து நம்ம சங்கீதத்துல மாத்திரம் வாசிச்சிங்கன்னா வல்லமையுள்ள செயல்கள், பயங்கரமான செயல்கள். ஆண்டவர் சொன்னார்ல, நான் உன் கூட இருந்து செய்யும் காரியம், கூட இருக்கும் காரியம் பயங்கரமா, இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா. அப்ப ஏன் நம்ம ஆண்டவருக்கு அலோவ் பண்ணக்கூடாது அவர் செய்யறதுக்கு? A lot of times we take things in our hand. நம்மளே காரியங்களை கையில் எடுத்துக்கொள்றோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, desist, stop doing it. ஏன்னா கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவருடைய செய்கைகள் நம்ம மத்தியில இருக்கிறது. ஆமென். அந்த செய்கைகள் அவருடைய வல்லமையான கரம் செய்து முடிக்கும். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்குல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே. கரங்களை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. உண்மையிலே ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு செய்து முடிக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா, ஐ வாண்ட் யோர் ஹேண்ட்ஸ் டு பி லிஃப்டட் ஹை. உங்க கரம் நல்ல மேல உயர்த்தி, ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு செய்யும் நினைக்கிறவங்க மாத்திரம் உயர்த்துங்க. ஆண்டவருடைய கரம் உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட நீங்களே சொல்லுங்க, என் கரம் இல்ல ஆண்டவரே. சொல்லுங்க, நோ சொல்லுங்க. இட்ஸ் நாட் மை ஹேண்ட் லார்ட், நாட் மை ஹேண்ட் லார்ட், பட் யோர் ஹேண்ட். ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவையும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவையும் செய்து முடிப்பீர். என் வாழ்விலும் நீர்
கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்களேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு 3 காரியங்களை வைத்திருக்கிறார். அவருடைய பலன், அவருடைய சத்துவம் நமக்கு இருக்கிறது, அவருடைய சந்தோஷம் நமக்கு இருக்கிறது, அவருடைய செய்கைகள் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு ஆபத்து காலங்கள் வந்தாலும், எவ்வளவு யுத்த சூழ்நிலைகள் வந்தாலும், இன்றைக்கு நீங்க தைரியமா சொல்லலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா தேவன் எனக்கு அடைக்கலமும், எனக்கு உயர்ந்த அடைக்கலமும், என் பலனும், ஆபத்து காலத்தில் எனக்கு உற்ற துணையுமாய் இருக்கிறார், எனக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்வீங்களா? we are going to finish this. நல்ல ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். you are going to pray with me. நான் மாத்திரம் ஜெபிக்க போறது இல்ல, நீங்களும் என் கூட சேர்ந்து தான் ஜெபிக்க போறீங்க. நல்ல வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட கேட்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, இன்றைக்கு உங்க சத்துவத்தை எனக்கு தாங்க. வல்லமையின் ஊற்றானவர், இந்த சத்துவத்தை எனக்கு தருவீராக ராஜா. அப்பா அப்பா, வற்றாத ஜீவ நதியானவர், எனக்கு சந்தோஷத்தை தருவீராக அப்பா. அப்பா, வலது கரத்தை உடையவர், பராக்கிரமம் செய்யும் வலது கரத்தை உடையவர். அப்பா, இந்த நாளில் உம்முடைய செயல்களை, உம்முடைய செய்கைகளை என் வாழ்க்கையில செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, start praying for your strength, start praying for your happiness, start praying for God's doing in your lives. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எனக்கு நீங்க வேணும் அப்பா. I need you Lord, I need your strength Lord, I need the happiness Lord, I need your doings Lord. அப்பா, இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னா, I need you Lord. அப்பா, எனக்கு நீங்க வேணும் அப்பா. எனக்குள்ள ஊறி பெருகட்டும் அந்த வல்லமையின் ஊற்று. ஜீவ நதியானவர் வற்றாத ஜீவ நதியா எனக்குள்ள பாய்ந்து செல்லுவாராக. நான் தேவனுடைய நகரமாய் மாறுகிறேன். தேவனுடைய செய்கைகள், பலத்த செய்கைகள் என் வாழ்க்கையில நடக்கட்டும்ப்பா. இந்த 3 காரியங்களையும் அமர்ந்திருந்து இதை தியானிக்க வைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் அப்பா, என் ஜனத்தோடு கூட நீங்க பேசியிருக்கீங்க. You have spoken each and every individual. Lord, I know நான் ஒரு 45 minutes நான் பேசியிருக்கலாம், அத்தனை வார்த்தைகளை வாயிலிருந்து வந்திருக்கலாம். But I know there is one word for each of them here. நான் பேசின 1000 வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் உரியது என்பதை நான் மனசார பிலீவ் பண்றேன். நான் பிலீவ் மட்டும் பண்ணல, எனக்கு தெரியும், நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் தேவன் என்பதை விசுவாசிங்கள் ஆண்டவர் சொல்லல, அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். Go one step higher. நீங்க விசுவாசிச்ச நாட்கள் எல்லாம் போதும், உங்களுக்கு தெரியணும் கர்த்தர் எனக்காக செய்வார். அது அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு, அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு நமக்கு வேணும். இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கீங்களா? You have the strength, the spring of strength. இன்னைக்கு மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷத்தை எழுந்து நிற்கிறீங்களா? We have a river. இன்னைக்கு நான் சொல்றேன், we have the right hand of God to do mighty things in your lives. Just submit to him, surrender பண்ணுங்க. அப்பா, நாங்க எதுவும் செய்ய போறதில்ல, உங்க பாதத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காணே. நன்றி அப்பா, எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மிதமான நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை ஒரு நாளும் சத்ருவானவன் வந்து எடுத்து போடாதபடிக்கு இயேசுவின் நாமத்துல நான் வேலி அடைக்கிறேன். I protect the words that have come from heaven today. I protect and seal them, that Satan will not come and rob them. இன்றைக்கு அது பலன் தருகிற வார்த்தையாய் மாறுவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.